வந்தோமுந்தம் பதமே துன்பூறும் இந்நேரமே வந்தோமுந்தம் பதமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆலய பேழைதனில் அன்போடு காத்திருக்கும் ஆண்டவா நன்றி சொல்லி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவா நன்றி சொல்லி ஆராதனை செய்கிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அப்பத்தின் தோற்றத்திலே அன்பென்ற அற்புதமே பொற்பாதம் வேண்டிடுவோம். அற்ப மனிதரெல்லாம் பொற்பாதம் வேண்டிடுவோம். அற்ப மனிதரெல்லாம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புக்கினியவர்களே, இன்றைய உலகினுடைய மிகப்பெரிய சவாலாயிருக்கிற கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகை கடவுள் காக்கும்படியாய், இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டோரை குணமாக்கும்படியாய், தொற்று நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டோர் விரைவில் நலம் பெற்று வீடு திரும்ப திருச்சிலுவை பாதை முழுவதும் ஜெபித்தோம். நமக்காய் பாடுகளையும் வேதனையும் சிலுவையும் சிலுவையின் பாரத்தையும் ஏற்றுக்கொண்ட கடவுள் நம் ஜெபங்களை கேட்பார். உலகை புதிதாய் அவர் மாற்றுவார், நலம் நல்குவார், சுகம் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் கடவுளின் திருப்பிரசன்னத்தில் குழுமிருக்கிற நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இன்றைய முதல் வாசகத்தின் முற்பகுதியில் நாம் வாசிப்பது போல கடவுள் நமக்கு வலிமை வாய்ந்த வீரரை போல் இருக்கின்றார். கடவுள் வலிமை வாய்ந்த வீரர் என்றால் அவரை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது.
யார் ஒருவராலும் அவரை தோற்க முடியாது. எவரும் எதுவும் அவரை வீழ்த்த முடியாது. அவரை எதிர்கொள்ளுகின்ற யாவரையும் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். எனவே கடவுள் வலிமை வாய்ந்த வீரராய் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய உயிரை தீயோரினின்றும் தீமையின் பிடியினின்றும் தீயதின் பிடியினின்றும் விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கையில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளை பாரும், இந்த மாலை பொழுதை பாரும், நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சூழலை பாரும். இந்த சூழலினால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை பாரும். பாதிப்பினால் உயிரிழந்தவர்களை பாரும். உயிர் இழந்தவர்களை குறித்து அழுது கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை பாரும். நோயின் நிமித்தமாய் குடும்பங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களை பாரும். நோயின் நிமித்தமாய் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை பாரும். சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்களை பாரும். மருத்துவர்களுக்கு உறுதுணையாயிருக்கும் செவிலியர்களை பாரும். சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களை பாரும். அவர்கள் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை பாரும். ஆண்டவரே, வலிமை வாய்ந்த வீரராய் இருப்பவரே, மது வல்லமையை பொழிந்து மது வலிமையை வெளிப்படுத்தி இந்த கொடிய நோயினுடைய தாக்கத்திலிருந்து உலகம் முழுவதையும் காத்தருளும். மது உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் படைப்பின் மேன்மையாய் நீ கருதுகிற உமது மக்களையும் காத்தருளும். நோயினுடைய தாக்கம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு பரிபூர்ண சுகத்தை இந்த பிரபஞ்சம் பெற்றுக்கொள்ள செய்யும். ஆண்டவரிடம் இப்படி செபிப்போம். ஒருபோதும் நம்மை புறக்கணிக்காத கடவுள், ஒருபோதும் நம்முடைய மன்றாட்டுக்கு செவிமடுக்க விரும்புகிற கடவுளாய் இவர் இருக்கிறபடியால் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய மன்றாட்டுக்களை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து, ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும், வல்லமையோடு இறங்கும், எங்களை காப்பாற்றும், அச்சத்தினின்றும் இடுக்கனின்றும் துன்பத்தினின்றும் பயத்தினின்றும் எங்களை விடுவித்தருளும், அச்சம் தவிர்த்து உம்மில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள செய்யும் என்று சொல்லி செபிப்போம்.
கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ் என்னை பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ் என்னை பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ் என்னை பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ் என்னை பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. ஜெபிப்போம். ஆண்டவரின் திருப்பிரசன்னத்தில் அனைவரும் முழந்தால் படியிட்டு சங்கீதக்காரர் தாவீதோடு திருப்பாடல்கள் 91 நாம் தியானிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலையே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாக்கிக் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது.
நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளன் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த திருப்பெயருக்கு மாட்சியை சாற்றுகின்றோம். எம் மத்தியில் உயிரோடு பிரசனமாயிருக்கும் எங்கள் அன்பு பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி சொல்லி இன்றைய இரவு பொழுதை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகின் பல்வேறு பகுதிகளில் ஓலங்களும் ஒப்பாரிகளும் அழுகுரல்களும் எழும்புகின்ற சூழலில் இந்த இறைவார்த்தை வழிபாட்டில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல் நீர் எங்கள் வலிமை மிக்க வீரராய் இருக்கிறீர். எனவே இந்த சூழலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் உம்மை நோக்கி கதறி அழுதாரே, உம்மை நோக்கி தம்முடைய இதயத்தில் இருந்த வலியை, வேதனையை, துன்பத்தை ஒப்பு கொடுத்தாரே, நாங்களுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இந்த சூழலை மாற்றிவிடும். நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களை காப்பாற்றுகிற கடவுள். மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். சுவாமி, மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் நிமித்தமாய் நாங்கள் இன்றைய நெருக்கடி சூழலில் இருந்து விடுதலை பெறச் செய்யும். கொரோனா தொற்று நோயினால் மது திருவடிகளுக்கு வந்து சேர்ந்துள்ள யாவருக்கும் நித்திய இளைப்பாறுதலை தாரும். அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பை தாரும். எதிர்பாராத போது நீர் அவர்கள் உம்மிடம் வந்து சேர்ந்திட செய்தீரே. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தருளும். கொரோனா தொற்று நோயின் நிமித்தமாய் அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பங்களை நீர் சந்தித்தருளும். மது ஆறுதலை தாரும். மது சமாதானத்தை அவர்களுக்கு அளித்தருளும். மது வலக்கையினால் அவர்களை தாங்கிக் கொள்ளும். குறிப்பாக இயேசுவே, இந்த நாட்களில் இந்த தொற்று நோயினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற எல்லா மருத்துவர்களோடும் இருந்தருளும். அவர்கள் பயன்படுத்துகின்ற மருத்துவ உபகரணங்களோடு இருந்தருளும். அவர்கள் கொடுக்கின்ற மருந்துகளோடு இருந்தருளும். உமது சக்தி, உமது வல்லமை, உமது கிருபை நோயினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உமது தொடுதலை அவர்கள் உணரும்படியாய் செய்யும். அவர்களுக்கு உமது உடனிருப்பை வெளிப்படுத்தும். இந்த நோயை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை தாரும். மரணங்கள் ஏதும் நிகழாதபடி இயேசுவே, இயேசுவே, உமது சிலுவையிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தின் நிமித்தமாய் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது பலனை, புது உயிரை, புது சக்தியை, புது வலிமையை தாரும். குடும்பங்களில் தொற்று நோயின் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களை சந்தித்தருளும். உமது ஆறுதலை அவர்களுக்கு தாரும். உமது ஆற்றுப்படுத்துதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும்.
நீர் எங்களோடு இருக்கிற கடவுள் என்பதையும் நீர் ஒருவரே வலிமை மிக்க வீரராய் செயல்படுகிறீர் என்பதையும் இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாளை நோக்கி ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மத நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who at the cross took part in Jesus' pain, keeping firm your faith. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of Divine Love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows, to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge, Holy Mother of God. Do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன். சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை வென்றுயிர்த்தேன். நாள்தோறும் நான்
அன்புக்குரிய பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நீங்கள் எல்லாரும் நலமோடு இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் கொண்டாடுகின்ற தெய்வீக திருப்பலியில் மன்றாடுகிறேன். இந்த நாட்களில் அநேகர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய நலம் விசாரிக்கிறீர்கள், எனக்கான தேவைகளை குறித்து கேட்டறிகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் உங்களுடைய ஜெபங்களில் தாங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தினுடைய ஏப்ரல் மாதத்தினுடைய நம்முடைய பங்கு மாத இதழ் இன்று காலையில் உங்களுடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத பங்கு மாத இதழானது சிறப்பான மாத இதழாக நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த மாத இதழில் குருத்து ஞாயிறிலிருந்து உயிர்ப்பு ஞாயிறு வரை நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் குறித்த செய்திகளை இந்த மாத இதழ் தாங்கி நிற்கிறது. நம்முடைய திரு அவையில் உலகம் முழுவதிலும் புனித வார வழிபாடு கொண்டாட்டங்கள் ஆலயங்களில் பங்கு மக்களோடு கொண்டாடப்பட முடியாத சூழலில் நம்முடைய உலக திரு அவையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்திய ஆயர் பேரவையும் அது கொடுத்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் நம்முடைய தமிழக ஆயர் பேரவை, குறிப்பாக தமிழக ஆயர் பேரவையின் திருவழிபாட்டு பணிக்குழு இந்த வாரத்திற்கான புனித வாரத்திற்கான திருப்பலிகளை நமக்கு தயாரித்து கொடுத்திருக்கிறது. இந்த திருப்பலிகளை நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து கொண்டாடலாம். குடும்ப தலைவர் இதனை முன்னின்று வழிநடத்தலாம். அதுவோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழக திரு அவையினுடைய மாபெரும் சமூக ஊடகமான மாதா தொலைக்காட்சியை பின்பற்றி இந்த பங்கு மாத இதழில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற புனித வாரத்திற்கான ஒவ்வொரு நாள் திருப்பலியை நீங்கள் கண்டு ரசிக்கலாம், ஆன்ம ரீதியாக பங்கெடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, புனித வாரம் முழுவதும் மாதா தொலைக்காட்சியில் எப்பொழுதெல்லாம் நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது என்பதை நாம் நம்முடைய பங்கு மாத இதழனுடைய 14வது பக்கத்தில் நாம் பதிவேற்றிருக்கின்றோம். நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்முடைய பங்கு மாத இதழில் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியுடைய புனித வார நிகழ்வுகளின் நேரங்களையும் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு இந்த நாட்களில் சிறப்பாக ஜெபிக்க கொடுத்திருக்கிற கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகம் மீட்க பெற தந்திருக்கிற ஜெபத்தை நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் 12வது பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறோம். எனவே புனித வாரத்தினுடைய இந்த வழிபாடுகள் தாங்கியிருக்கின்ற நம்முடைய பங்கு மாத இதழை பங்கு குடும்பங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்களில் நாம் நம்முடைய பங்கினுடைய முகநூல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி, நற்கருணை ஆசீர் ஆகியவற்றை நாம் கொண்டாடி உங்களுக்கு நேரலையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய குடும்பங்களுக்கு அருகில் இருக்கின்றவர்கள் இது குறித்து சொல்லுங்கள். பள்ளிக்கரணை இன்ஃபன்ட் ஜீசஸ் என்கின்ற முகநூல் முகவரியில் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்முடைய பங்கிற்கு மட்டுமே ஆன முகநூல் பகுதி. எனவே ஒருவேளை நம்முடைய பங்கில் இருக்கின்றவர்கள் இந்த முகநூல் பகுதியில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீங்களும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளை நம்முடைய பங்கினுடைய முகநூல் வழியாக பார்த்து ஆன்மீக ரீதியாக திருப்பலிகளிலும் நற்கருணை கொண்டாட்டங்களிலும் பங்கெடுக்கலாம். தொடர்ந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நன்றி.